அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டான புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் புதினா துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, புதினா துவையல் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். இந்த புதினா துவையலை நீங்கள் சூடான சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புதினா துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த புதினா துவையல் செய்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாக சில பேர் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் புதினா துவையலுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா துவையல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இந்த மாதிரி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்ருக்கிற சமயத்திலேயே நீங்கள் வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து வறுபடும் போது உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆயிரும். அப்படி இல்லைன்னா உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா அந்த பருப்பு வகைகள் எல்லாமே ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் இது லேசாக பொரிஞ்சிட்ருக்கிற சமயத்திலேயே இந்த மாதிரி வரமிளகாலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுக்கும். இது எல்லாத்தையுமே வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதாவது 80% அளவுக்கு புதினா இருக்கணும், 20% அளவுக்கு கொத்தமல்லி இலை இருக்கணுங்க. அப்போ தான் புதினா துவையல் கொஞ்சம் நல்ல சுவையை கொடுக்கும். இல்லை வெறும் புதினா மட்டும் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொத்தமல்லி இலையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. புளி கண்டிப்பாக சேர்க்கணும். புளி சேர்த்தா தான் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையலை நீங்கள் கைப்படாமல் 2 நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ புளி பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேங்காய் அதோட ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது துவையல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சட்னி பதத்துக்கு ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்ல சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லியோடையும் நல்ல ஊத்தப்பத்தோடையும் இல்லை சூடான சாதத்தோடையும் வச்சு இந்த புதினா துவையல் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.